பொசிஷன் சைசிங் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் ரொம்பவே முக்கியமானது. இது உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மாதத்துக்கு 5 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுவேன், 5 ஸ்டாக் வைப்பேன் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? 1 லட்சம் டிவைட் பை 5, அப்போ ஒரு ஸ்டாக் 20,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் எமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் வந்து பொசிஷன் சைசிங்காகவே எனக்கு ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh வச்சுக்கோம். 1 lakh தான் உங்களோட கேபிட்டல். இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் பண்ண தயாராக இருக்கீங்க? உதாரணத்துக்கு நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா லாஸ் தான் வந்து தாங்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து 1000 இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே 1000 என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 1000 ரூபா தான் என்னால் ஒரு ட்ரேடுக்கு இழக்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த பிகாச்சின்ற ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இந்த 15 minutes கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன? 768. நான் இங்கே பை ப்ரைஸில் 768 டைப் பண்ணிடுவேன். ஸோ அகெயின் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 781. ஸோ அகெயின் நான் வந்து என்னோட டார்கெட்டில் 781 டைப் பண்ணிடுவேன். 781. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒருவேளை அந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகி வருதுன்னா நான் இந்த லோக்கு கீழே போனால் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணேன்னா அப்போ 760 நான் செட் பண்ணிடுவேன். 760. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீ வந்து 125 குவான்டிட்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட், அதாவது என்னோட லாஸ் 1000 ரூபாயும் ஒரு ப்ராஃபிட் பண்ணால் நான் 1225 ரூபாயும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லுது. இது வந்து நான் செட் பண்ணுற ஸ்டாப் லாஸ் வந்து அட்லீஸ்ட் 1:4. அதாவது 1000 ரூபாய் லாஸ் ஆனால் 4000 ரூபாய் ப்ராஃபிட் ஸ்டாக்ஸை மட்டும் தான் நான் பிக் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 1:3 இருக்கணும்.